இந்த பாதுஷாவை வீட்லேயே செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கப் மைதா, கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டு எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நெய்யை கை போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் பால் போட்டு மறுபடியும் நல்லா கலந்துக்கோங்க. மாவோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிசைய வேண்டாம். இந்த மாதிரி லேயராக இருக்க மாதிரி பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ மாவு அளந்த அதே கப்பில் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சர்க்கரை பாகு கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்து இறக்கிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக உருட்டி கை விரலில் அழுத்தம் கொடுங்க போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் பொன்னிறமாக பொரித்து எடுத்துருங்க. அது இல்லாமல் பாதுஷாவை ரெடி பண்ணிவிட்டு உடனே சக்கரை பாகில் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான பாதுஷா ரெடி ஆகிடும். கடையில் வாங்குகிற அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.